ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நம்மளோட டேட்டாஸ், சேட்ஸ், ப்ரைவசி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் ஜக்கர்பர்க் ஐயா அலோவ் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சில பேர் அவசரப்பட்டு அலோவ் கொடுத்துருப்பீங்க, சில பேர் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு நாட் நோ கொடுத்துருப்பீங்க. நம்மளோட ப்ரைவசியை நமக்கு தெரியாமல் யாராவது பார்த்தாலே தப்பு. அதை நம்மக்கிட்டே பர்மிஷன் வாங்கி பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, February 8 வரைக்கும் நம்ம அலோவ் கொடுக்காம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றுறாங்களா இல்லையான்ட்டு. அப்படி மாற்றினாங்கன்னா ஓகே, அப்படி மாற்றலைன்னா நம்ம வந்து வேறு ஆப்புக்கு தான் மாறணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக டெலிகிராம், சிக்னல் இப்படி நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக வாட்ஸ்அப் போலவே ஒரு சூப்பரான மெசஞ்சர் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரைவசியான ஆப். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிக்னல் ஆப் தான் அது. இந்த வீடியோவில் சிக்னல் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நம்மளோட சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய இது போல வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சிக்னல் பிரைவேட் மெசஞ்சர் ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே கண்டினியூ கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பர்மிஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே வருவீங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட டிபிஎஸ் செட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நேமை டைப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டிபிஎஸ் செட் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கேமரா உங்களோட கேலரியில் உங்களோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நம்ம டிபி செட் பண்ணும்போது எதுவுமே நம்ம எடிட் பண்ண முடியாது. ஆனால் இதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், நிறைய எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டெக்ஸ்ட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, கிராப் பண்ணுறது அண்ட் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது, இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபேஸ் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணி அப்லோட் பண்ணிவிடும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். வேண்டாம்னா நீங்கள் அப்படியே டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிடும். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் சிக்னல் ஆப்புக்கு ஒரு 4 டிஜிட்டில் ஒரு பின் நம்பர் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து வச்சு ஒரு 4 நம்பர் போட்டு நீங்கள் வந்து பின் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து தேவைப்படும் எப்பயாச்சும். பின் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த பின் நம்பர் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ வந்து திரும்பவும் நீங்கள் வந்து அந்த என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை விட இதில் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கீழே இருக்க பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் யாரெல்லாம் இப்போ சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்களோ, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே கான்டாக்ட்ஸில் காமிப்பாங்க. என்னோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இப்போதைக்கு சிக்னல் ஆப் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அவங்கள மட்டும் தான் காமிக்குது. ஸோ நம்மளை யாராச்சும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் டு சிக்னல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நியூ குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரூப்புக்கு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 150 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா 250 அதுக்கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராபேக் தான், 150 பேர் தான் ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு கான்டாக்டை கிளிக் பண்ணி அதில் நான் வந்து சேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்டோட கான்டாக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சேட் கான்வர்சேஷனில் வாட்ஸ்அப்பில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ காலும் பண்ணிக்கலாம், ஆடியோ காலும் பண்ணிக்கலாம், வாய்ஸ் மெசேஜ் இப்படி எல்லாமே நம்ம அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ சும்மா ஒரு ஹாய்னு சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிங்கிள் டிக்கும் காமிக்கும், டபுள் டிக்கும் காமிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ளூ மார்க் வந்து வராது. அவங்க இந்த மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த டபுள் டிக் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரே கலராக மாறிடும். ஸோ இது ஒரு சின்ன சேஞ்ச். இதில் மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுற ஏரோ மார்க்கு கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூட்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மெசேஜ் வந்து சேஃப்டியாக போகும், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அது கீழே பார்த்தீங்கன்னா கேலரி, ஜிஃப், ஃபைல், கான்டாக்ட் இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஜிஃப் அனுப்பணும் அப்படின்னா ஜிஃபை சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜிஃப் வந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஜிஃப் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் போலவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய எமோஜிஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதையும் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஸ்டிக்கர்ஸும் இருக்கும். ஸோ அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசப்பேரிங் மெசேஜ் தான். இந்த டிசப்பேரிங் மெசேஜில் 2 வகை இருக்குது. ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் வர இமேஜ் அண்ட் வீடியோ ஏதாச்சும் நம்ம சென்ட் பண்ணுறோம் வச்சிங்களேன். ஸோ ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறதுக்கு இப்போ சாம்பிளுக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த இமேஜோ வீடியோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து டிசப்பேர் ஆகிடும். அவங்களுக்கு நமக்கும் வந்து காமிக்காது. பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம சென்ட் பண்ணது மீடியான்னு மட்டும் தான் காமிக்குது, நமக்கே அந்த ஃபோட்டோ காமிக்காது. ஸோ இது அந்த ஆப்போசிட் பர்சன் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கும் வந்து டிசப்பேரிங் ஆகிடும். ஸோ இது வந்து சூப்பரான ஃபீச்சர் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் தான் இது போல் டிசப்பேரிங் மெசேஜில் நம்ம வந்து அனுப்ப முடியும். ஸோ நார்மலாக பண்ணுற மெசேஜே வந்து நம்ம டிசப்பேரிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இருக்குது.
அடுத்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்காவது ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா நம்ம எதுவும் தனியாக எடிட்லாம் பண்ண தேவையில்லை. இதிலே பிளர் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸை மட்டும் டிடெக்ட் பண்ணி அதை பிளர் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் இமேஜ் சென்ட் பண்ணும்போது மட்டும் இல்லை, நம்மளோட டிபியை நம்ம அப்லோட் பண்ணும்போது கூட இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிபி அப்லோட் பண்ணாலும் அதில் வந்து நம்ம ஃபேஸ் பிளர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சென்ட் பண்ண மெசேஜில். அடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி டிஸப்பியரிங் மெசேஜில் 2 மோட் இருக்குது. ஸோ இது 2வது மோடு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சென்ட் பண்ண மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே டிஸப்பியர் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அனுப்புகிற மெசேஜ் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து டிஸப்பியர் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட், 10 செகண்ட் அண்டு 1 நிமிஷம், 2 நிமிஷம், இப்படி கூட நிறைய டைம் 10 நிமிஷம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆஃப்லேயும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு வந்து ஒரு 5 செகண்ட் நான் வைக்கிறேன், வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டாங்களோ பார்க்கலையோ 5 செகண்டில் அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃபீச்சரோட வந்து அட்வான்டேஜ். இப்போ நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்லேயே அது வந்து மறைஞ்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மெசேஜ் கீழே டைமிங் செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு, 5 செகண்ட்ஸு. ஸோ செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு, பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் டிஸப்பியர் ஆகிடுச்சு. முன்ன சொன்ன மெத்தடில் நம்ம அனுப்புகிற மெசேஜை அவங்க ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அது வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணி வச்சிருக்க டைம் செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அந்த கான்வர்சேஷனில் அந்த மெசேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆகிடும். சேட்டோட மேலே பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சிருக்க அந்த 5 செகண்ட்ஸ் காமிக்குது. ஸோ இதிலே நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கும். ஸோ இப்போ நான் அடுத்த ஒரு சாம்பிளுக்கு சின்னதாக ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ நான் மெசேஜ் சென்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு மெசேஜ் நான் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சேட்டோட மேலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 செகண்ட்ஸ் வந்து காமிக்குது டைமிங்கு. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ண அந்த மெசேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நவ்வுன்னு போட்டிருக்கல, அது பக்கத்தில் அப்படியே செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே கிடைக்காத டைம் செகண்ட்ஸ் ஓடுறப்போலே சுற்றி வரும். ஸோ 10 செகண்ட்ஸ் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் அந்த கான்டாக்டோட லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் சில வந்து எடிட்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம டிஸப்பியரிங் மெசேஜஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேட்டோட தீம் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ சேட் கலர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இல்லாமல் இதில் இருக்கிற இன்னொரு சூப்பர் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்பில் யாராச்சும் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சேட்டை வந்து நம்ம வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதி வைக்கிறதுக்கு இல்லை ஏதாச்சும் முக்கிய குறிப்புகள்லாம் எழுதி வைக்கிறதுக்கு அவங்களோட சேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம யாராச்சும் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அவங்க சேட்டில் வந்து கூட நம்மளோட முக்கியமான குறிப்புகள் ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் முக்கியமான மெசேஜ்னா நம்ம அதில் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்லேருந்து நமக்கே வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்பப்போ தேவைப்படும் போது. ஸோ முக்கியமான மெசேஜஸ் ஏதாச்சும்னா நீங்கள் வந்து அதை இதில் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா முக்கியமான ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் கூட நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதை. இப்போ இதில் இருக்கிற வேறு சில ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். மேலே இருக்கிற நம்மளோட லோகோ சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு SMS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு SMS ஆப்பாவும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து டிசேபிள் தான் இருக்குது. ஸோ டிசேபிளே இருக்கட்டும், இது வந்து மெசேஜ் அப்பெல்லாம் தேவையில்லை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷனில் சவுண்ட் வருமா, வைப்ரேஷன் வரணுமா, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஜாயின்ட் சிக்னல்னு இருக்கும். ஸோ உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிற யாராச்சும் சிக்னல் ஆப்பில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது வரணுமா வேணாமான்னு நீங்கள் வந்து எனேபிள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இருக்கிற ப்ரைவசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போதும் ஸோ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து லாக் ஆகிடும். இதுக்காக நீங்கள் வந்து தனியாக எதுவும் வந்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதுலேயே வந்து லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரீன் லாக் இன்ஆக்டிவிட்டி டைம் அவுட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை செகண்ட் கழிச்சு அந்த ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகணும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் செகண்ட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஒரு நிமிஷம் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம் கழிச்சு அது வந்து லாக்கே ஆகுது. ஸோ வந்து ஒரு நிமிஷம் வந்து இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் எதுவுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தனால பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம இதை அன்லாக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பின் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த பின் நம்பரை போட்டு கூட நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரைவசியில் இருக்கிற இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீன் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேட் கான்வர்சேஷனை யாராலையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்க அப்படின்னா மேலே வந்து அவங்களுக்கு வந்து எரர் தான் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அந்த ஸ்க்ரீனே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, ஃபுல்லாக பிளாக்காக தான் காமிக்குது. ஸோ அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ உங்களோட கான்வர்சேஷனை யாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்காக்னிட்டோ கீபோர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில கீபோர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது எல்லாத்தையுமே அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ அதோட டேட்டா பேஸில் சேவ் பண்ணிக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவசி வந்து பாதுகாப்பு கம்மியாக இருக்குது. அதனால் இந்த இன்காக்னிட்டோ கீபோர்ட் மோட ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம டைப் பண்ணுற எதுவுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டோர் பண்ணிக்க விடாது. அதுக்கு கீழே ஆல்வேஸ் ரிலே கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காலோ ஆடியோ காலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால் மூலிமா நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மோட வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து யாராலும் ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வாய்ஸ் கால் அண்ட் காலோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் அப்பியரன்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் மோடில் போடணும் அப்படின்னா வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒயிட்டாக இருக்கு இல்லையா, ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் தான் பிடிக்கும். ஸோ அது வந்து கண்ணு கூசாமல் இருக்கும், கண்ணு வலிக்காமல் இருக்கும். ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ண சேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டார்க் மோடில் போட்டுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேட் அண்ட் மீடியாவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் பேக்கப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கூகுள் டிரைவ்லையோ இல்லை வேறு க்ளவுட்லையோ தான் வந்து நம்ம வந்து பேக்கப் எடுத்து வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மெமரி கார்டில் நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கடைசியாக பார்க்குற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கான்வர்சேஷன் லென்த் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் அப்படின்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் ஃபோனில் வந்து நிறைய ஹேங் ஆகும், நிறைய மெசேஜஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 மெசேஜ் சேர்ந்துச்சுன்னா வந்து டெலிட் ஆகிடணும், 100 மெசேஜ் சேர்ந்துட்டா டெலிட் ஆகிடணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இத்தனை மெசேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ்லாம் டெலிட் பண்ணி விட்டுரும். ஸோ அவ்வளோதான் இந்த சிக்னல் ஆப்போட ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனா வேணும்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் வாட்ஸ்அப்பில் அலோவ் கொடுக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.